90 நாட்கள் தண்டால் சவாலில் இன்னைக்கு நாள் 10. வாங்க பார்க்கலாம். அப்படியே 10வது நாளாக பக்காவாக வேப்பங்குச்சியை ஒடிச்சு பழச்சிக்கிட்டு இப்படி ஆரம்பிச்சிட்டோங்க. எங்கடா ஓடுறேன்னு கேட்டிங்கன்னா இறங்கியும் ஓடலைங்க. கீழே குளத்துலேருந்து மேலே குளத்துக்கு ஓடுறேங்க. எப்பவும் வழக்கமாக பயிற்சி பண்ணுற இடத்துல இருந்து இந்த இடம் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குங்க. கொஞ்சம் இயற்கையோடு நம்ம கொஞ்சம் ஒன்றிணைஞ்சு அப்படியே பயிற்சி பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த இயற்கை அழகாக ரசிக்கும் போது நம்ம கொஞ்சம் மன நிம்மதி எல்லாமே கிடைக்கும். பயிற்சி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குங்க. இயற்கை மேலே ஒரு காதல்னே சொல்லலாம். இயற்கை காதலர்கள் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருப்பாங்க. நானும் அவங்கள ஒருத்தன் தான். ஏன்னா அந்த இயற்கை நமக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அப்படியே நம்ம தண்டால் சவால் ஆரம்பிச்சிட்டோங்க. ஒரு 60 எப்பவும் போல், அதுக்கடுத்து ஒரு 40ங்க. வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒவ்வொரு லட்சியங்கள் ஒவ்வொரு இலக்குகள் இருக்குங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட லட்சியங்கள் ஏகப்பட்ட இலக்குகள் இருக்குது. அதில் ஒன்று நம்ம உடம்பை நம்மளே வலுப்படுத்துறதுங்க. முடிஞ்ச அளவுக்கு வலிமையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு எப்போவுமே இருக்கும். எல்லா விஷயத்தையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ண முடியணும். ஓடுறது, நடக்கிறது, தாவுறது, அப்படி இப்படின்னு எல்லாத்துலேயும் நம்ம கில்லியாக இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ஒரு எண்ணம் இருக்கும். இந்த சவாலை நான் ஆரம்பிச்சதுக்கு முக்கியமான காரணமே நான் எப்போவுமே தொடர்ச்சியாக நிலைத்தன்மையாக இருக்கணுங்கிறதுக்காக தான். ஏன்னா ஒரு விஷயத்தில் இறங்கிட்டோன்னா தான் என்னால் அதை முழுமையாக முடிக்காமல் அதிலேருந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே வர முடியாது. அதை முடிச்சு அவனுங்களுக்காகவே அதை பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதனால தான் அந்த சவாலை நான் ஆரம்பித்தேன். அவ்வளோதாங்க, தண்டால் எடுத்து முடிச்சாச்சு. நம்ம இப்போ கிளம்ப போகிறோங்க. அவ்வளோதான். அங்கே கொஞ்சம் அமைதியாக தேடணும். அமைதி கொஞ்சம் கிடச்சிச்சு. ஏன்னா வாழ்க்கையில் அமைதி ரொம்ப முக்கியம். மனசு அமைதியாக இருந்தால் தான் வாழ்க்கை எப்போவுமே நல்லாயிருக்கும். ஏன்னா மனசு அலைப்பாஞ்சினாலே நம்மளால் நிறைய விஷயங்களை அடைய முடியாது. அதனால் பொதுவாக இந்த மாதிரி அமைதியாக இடத்துக்கு வந்தோம்னா நம்ம மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இனியவர்களே.